ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா செம்ம மேட்சுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வாசஸ் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத்துக்கு கூட அது முக்கியமான மேட்ச் இல்லைங்க, ஆனால் சென்னை அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா பிளே ஆஃப் ரேஸில் இருக்காங்க சென்னை அணி. இன்னும் 3 போட்டி இருக்குது சென்னை அணிக்கு. அதில் 2 வெற்றி பெற்றால் கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு முன்னேறிடுவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்ஸுக்கான ரேஸில் இன்னும் இருக்க முடியும். அதனால் சென்னை அணியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸும் நம்ம ஜிடி அணியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடர் கணிச்சிருக்காரு. அது என்ன எதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஜிடி அணிக்கு போயிடுங்க. ஜிடி அணியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸான டீம் தான் ஸ்டார்டிங் தெரிஞ்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க. எந்த டீம் போட்டாலும் அடிப்பாங்க போல் ஜிடி அணி, அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்காங்க. கில் அவரோட பேட்டிங் ரொம்ப புவராக இருக்குது. ஆனால் அவர் வேர்ல்டு கப்பில் பேக்கப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. அதேமாரி பேட்டிங் கில்லர் மில்லர் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆறாரு. தமிழக வீரரான சாய் சுதர்சன் சூப்பராக ஆறாருங்க. அந்த டீமோட 2-3 வெற்றி காரணமே சாய் சுதர்சன் சொல்லலாம். ஏன்னா எல்லா மேட்சும் கன்சிடென்ட்டாக ஆடிட்டு இருந்த பிளேயரு அவர் மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஷாருக் கான் சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிருக்காங்க. ஆனால் அப்போ கூட அவங்களோட ஓப்பனர் சகாவும் கில்லும் சரியாக ஆடாது தான் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஜிடி அணிக்கு. போலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு போலர் இப்போ யாரும் போடலிங்க. ஏன்னா மோகித் சர்மாலாம் ரன்னு வாரி கொடுக்குறாரு. சாய் கிஷோர்னு ஒரு ஸ்பின்னர் இருக்கா தமிழக வீரர், அவருக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லலாம். சரி விடுங்க, எந்த டீம் போட்டாலும் ஜிடி அணி அடிப்பாங்க. ஆனால் சென்னை சைடு வந்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா போலிங் நிறைய பேர் இன்ஜுரி. தீபக் சகார், அப்புறம் பத்திரானா ரூல்ட் அவுட்டு, முஸ்தபிசர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா நாடுக்கு போயிட்டார். அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இருந்தாலும் இருக்கிற பவுலர் சூப்பராக போடுறாங்க. தேஷ்பாண்டே போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பிரதீத் சிங் சொல்லிட்டு சூப்பராக ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாங்க. அதனால் சென்னை அணி ஓரளவுக்கு போலிங் நல்லா பண்ணலாம். ஜடேஜா இருக்கார், அப்படி இப்படின்னு ஒரு அளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பேட்டிங்கு இந்த தூபே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச்சு கோல்டன் டக் ஆயிருக்காரு. இருந்தாலும் கைக்வாட், அப்புறம் லாஸ்ட்டு ஃபினிஷிங் நம்ம தலை தோனி, ஜடேஜா அப்படி இப்படி சொல்லிட்டு பேட்டிங் நல்லா தான் இருக்குது. பட் ஓப்பனிங் தான் இன்னும் சென்னை அணிக்கு செட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஹானேக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் என்ன தான் பண்ணுவார்னு தெரியல. எதனா ஒரு மேட்ச் 50 கிளிக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவரோட பேட்டிங் தரமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருக்கு எந்த மாதிரி இன்னும் சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லைன்னா ஓப்பனரை மாற்றுறாங்களா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை அணி தான் இன்றைக்கி வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடர் கணிச்சு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெறும் மங்களகரமான நாள். நம்ம சென்னை அணி மங்களகரமாக மஞ்சள் கலர் ஜெர்சியில் இறங்குறாங்க. அதனால் சென்னை அணிக்கு தான் இன்றைக்கி வெற்றி வாய்ப்பு நிறைய 80% சென்னை அணிக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்லியிருக்காங்க ஜோதிடர். அதனால் அன்றைக்கி வெற்றி முக்கியம். கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றுவோம். அப்புறம் வர 2 மேட்ச்சில் எதனா ஒரு மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸுக்கு போயிடும். அதனால் சென்னை அணி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸுக்கு மேக்ஸிமம் கிட்டத்தட்ட போயிட்டாங்கன்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை வெற்றி நமக்கு தான், கண்டிப்பாக மறக்காதீங்க. அதனால் எத்தனை பேர்லாம் சென்னை அணி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை ஓப்பனர் வேறு யாருனா மாற்றினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.